அவரு கிட்ட வந்தா அவர் போய் முத்தம் கொடுக்குறானுங்க, அவருக்கு கட்டி பிடிக்கிறானுங்க, மேல ஏறி வரானுங்க. இவ்வளோ சிக்கல்கள் விஜய் அவர்களுக்கு இருக்கு. இதுக்குதான் அணில்கள்னு சொன்னோம். உங்களுக்கு புரியுதா? அதாவது அணில்கள்னு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதையான விமர்சனம்னு நான் பாக்குறேன். யாரும் ஏறாதீங்க அப்படின்னா போஸ்ட் கம்மியில போய் ஏறி நிக்கிற அளவுக்கு இருக்கு. சோ அது குறித்து அவர் என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் அவங்களோட பின்தொடர்பாளர்களுக்கு உங்களோட தாய்மாமன் சீமான் அவர்களும் அணில்னு சொல்றாரு, நீங்களும் அணில்கள்னு சொல்றீங்க. அந்த டிவிக்கு தொடர்களுடைய மனசு வந்து புண்படாதா? ஒரு கூட்டத்தை போயிட்டு மனித கூட்டத்தை போய் அணில்னு சொல்றது எப்படி? அது நான் சொல்லிட்டேனே, அணில்ங்கிறது ரொம்ப ரொம்ப கௌரவமான வார்த்தை. நாங்க சொல்லல, அது சகோதரர் விஜய் அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அவங்க அப்பா சொன்னாரு, ஜெயலலிதா அவர்களுக்கு நாங்கள் அணிலாக இருந்த செயல்பட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அவங்க அப்பாவும் தானே மேடையை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அதனால நாங்க வந்து புதுசா அந்த டேர்ம் வந்து காயின் பண்ணல, அவங்களாதான் அவங்களே வந்து அப்படி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மரியாதையான ஒரு டேர்ம்னு நினைக்கிறேன். அணில் கூட்டத்தினுடைய தலைவன் அணிலா தான் இருக்க முடியும், ஆனா அவர் சிங்கம். இப்ப ஏன் என்ன கூப்பிட்டு வச்சு நீங்களே அவரை கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் உண்மையே கலாய்க்கல. நான் என்ன கேட்கறேன், அரசியல் ரீதியா அவங்க அப்படி காயப்படுத்துறாங்களே, காயப்படுத்துறீங்க ஏன் தான் கேட்கறேன். நான் அவங்களுடைய சார்பா தான் நான் கேள்வி. சிங்கம் என்ன சொல்லுச்சு? வேட்டைக்கு வரும்னு சொன்னாரு. எந்த ஆண் சிங்கம் வேட்டைக்கு வருது? வீதிக்கு இறங்கி ஷோ காட்டுவாங்க, வேட்டைக்கு வருவாங்க. எலெக்ஷன் வரட்டும், வேட்டைக்கு வருவாரு. ஷோ காட்டுவாங்க இல்ல, உள்ளபடியே வேட்டைக்கு வருவாரு அவரு. இல்ல, நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு பல விஷயங்கள் பொதுவில பேசுறீங்க சகோதரர். ஆனா நல்லாதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.